வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 10 பார்த்துட்டு இருக்கோம். நம்மை சுற்றியுள்ள பரப்புகள் மேட்டர் அரௌண்ட் அஸ். நேற்று தான் நம்ம அந்த செப்பரேஷன் மிக்சருடைய செப்பரேஷன் டைப்ஸ்ல 2 டைப் பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வீட்டில் போய் படிக்க சொன்னேன். சென்ட்ரிஃபிகேஷன் மைய விலக்கு முறை பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? ஆ? ம் அப்புறம் சப்ளிமேஷன் பதங்கமாதல் பார்த்தோமா? வீட்டில் போய் இதை ரீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கும் அதே மாதிரி 2 பிரித்தெடுத்தல் முறையை நம்ம பார்க்க போறோம். இதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதையும் நம்ம லேப்ல பண்ணியிருக்காங்க. முன்னாடி முற்காலத்துலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அந்த டாபிக் பேர் தான் கரைப்பான் சாறு இறக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. பேர் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் இதுதான் அதோடைய சுத்தமான தமிழ் பெயர். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நாம வழக்கம் போல என்ன பண்ணுவோம்? இந்த ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ், அதாவது ஹோமோஜினியஸ் அப்படின்னா தெரியும், ஒரு படித்தான கலவைன்னு தெரியும். ஹெட்ரோஜினியஸ்னா பல படித்தான, அதோடைய வேரியேஷன் ஏன்னா அன்றாட வாழ்க்கையில அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுல நம்ம இன்னைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதை காமிக்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதுல பார்க்கும்போது ஒரு 10 ஒன் வேர்டு வரும். அதை குயிக்கா நம்ம கிளான்ஸ் பண்ணிடலாம். எதெல்லாம் ஹோமோஜினியஸ், எதெல்லாம் ஹெட்ரோஜினியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. ஸ்க்ரீன் வந்துட்டா? இப்போ பாருங்க, என்ன ஸ்க்ரீன் ஆன் பண்றேன். எஸ் வந்துட்டா? டக்கு டக்குன்னு நம்ம லைஃப்ல இருக்கக்கூடியதான் அதை டக்கு டக்குன்னு சொல்லலாம். இது இங்க என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சால்ட்டு அப்படிங்கிறத வாட்டர் கூட சேர்க்கிறேன். கரெக்டா? இது ஹெட்ரோஜினியஸா ஹோமோஜினியஸா? யோசிச்சு பாருங்க. ஹெட்ரோஜினியஸா ஹோமோஜினியஸா? சால்ட்டை வாட்டர் கூட கலக்கிறேன். ஒரு படித்தான கலவையா பல படித்தான கலவையா? ஒரு படித்தான கலவைனா யூனிஃபார்மா ஆட் ஆயிருக்கும், நம்மளால பிரித்து எடுக்க முடியாது. ஹெட்ரோஜினியஸ்னா பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன வரும் ஆன்சரு? எஸ், வெரி குட். இது என்னது? ஹோமோஜினியஸ். வெரி குட், குட். அவ்வளவுதான், ஒரு படித்தாங்களே. அதுக்கப்புறம் பிரிச்சு எடுக்க முடியும். உப்பு கலந்த பிறகு தண்ணியில இருந்து பிரிச்சு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. மண்ணும் கல்லும் சேர்ந்து ஒரு டப்பால வச்சிருக்காங்க, ஒரு கிளாஸ்ல வச்சிருக்காங்க. எஸ், ஹெட்ரோஜினியஸ். இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆன்சர் வந்துட்டு, அப்படித்தானே? ஹெட்ரோஜினியஸ் பல படித்தான கலவை. ஈஸியா நீங்க எடுத்துடலாம். மண்ணை தனியா கல்ல தனியான்னு எடுத்துடலாம். ஐஸ்கிரீம், இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ஐஸ்கிரீம். அதுல பாத்தீங்கன்னா அந்த நட்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. பிரிச்செடுக்க முடியுமா? எஸ், கண்டிப்பா பிரிச்செடுக்க முடியும். ஸோ ஹெட்ரோஜினியஸ் பல படித்தான கலவை. வெரி குட், குட். பாத்தீங்களா, உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகே, இது இது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா சால்ட் பிளஸ் சுகர். இந்த சால்ட் சுகரையும் நீங்க மிக்ஸ் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டம். அப்படிதானே? ரொம்ப கஷ்டம். உங்களால அதை தனித்தனியா ஒவ்வொன்றையெல்லாம் ஒவ்வொரு சால்ட்டை எடுக்கலாம் முடியாது, ஒவ்வொரு சுகரை எடுக்க முடியாது. கரெக்டா? எஸ். அப்போ இதை ஏன்னா நிறைய பேர் இதுல டவுட் வரும், தனித்தனியா பிரிச்சு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நீங்க அந்த சைஸை பார்க்கும்போது தெரியும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்ப கலந்தா இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியாது. அப்போ ஹோமோஜினியஸ் ஒரு படித்தான கலவை. டிக்கன் தான் கரெக்ட். இது குட். இப்ப அடுத்து இதை ஈஸியா நீங்க சொல்லிருங்க, கலர் கலரா இருக்கு, ஈஸியா எடுத்துடலாம். அப்போ ஹோமோஜினியஸா ஹெட்ரோஜினியஸா? எஸ், ஹெட்ரோஜினியஸ் பல படித்தான கலவை. வெரி குட். அடுத்து என்ன வருது பாப்போமா? சூப்பரான ஒரு வேர்டு, ஹோமோஜினியஸ். அதாவது ஃப்ரூட் ஜூஸ் இங்க இருக்கு, இங்க சைட்ல அந்த ஃப்ரூட்டை காமிச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா இதுல என்ன கேக்குறாங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஹோமோஜினியஸ்ல இந்த ரெண்டு எதுவும் கேக்குறாங்க. புரியா? ஒரு படித்தான ஜூஸா இல்ல பக்கத்துல இருக்கிற இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸா அப்படின்னு சொல்றாங்க. அதுல வெஜிடபிள்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு. நம்ம சும்மா ஒரு உதாரணம், நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹோமோஜினியஸ்னா யாரு? எஸ், ஆரஞ்சு ஜூஸ். இந்த ஜூஸ் தான். ஏன்னா கலந்த பிறகுலாம் நம்மளால பிரிச்சு வைக்க முடியாது. பட் பழங்கள் காய்கறிகள் தனித்தனியா எடுத்து வைக்கலாம். கரெக்டா? இது ஹோமோஜினியஸ் ஜூஸா இல்லைன்னா இந்த ஃப்ரூட்ஸ் மிக்சரா? ஃபர்ஸ்ட் வெட்டி வச்சிருப்பாங்க, அது மிக்சர்ல போட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கு, மிக்சர்ல போட்டு அடிச்ச பிறகு நோ ஜூஸா ரெடியா இருக்கு. இப்ப ஹோமோஜினியஸ் எதுவும் கேட்கறாங்க, என்ன சொல்லுவீங்க? ஜூஸ் தான். வெரி குட், ஜூஸ் தான். டிக்கு போட்டலாம். வெரி குட். அடுத்து என்ன இருக்கு? ஹெட்ரோஜினியஸ். இந்த ரெண்டுல எது ஹெட்ரோஜினியஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு இடத்துல தக்காளி ஜூஸ் இருக்கு, ரெடி பண்ணி ஜூஸா வச்சிருக்காங்க. நீங்க கீழே இருக்க தக்காளி பார்க்க கூட தக்காளியோட ஜூஸ் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா சில தூள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரைட்டா?
அப்போ இதுல ஹெட்ரோஜினியஸ்னா பிரிச்செடுக்க முடியும். எஸ், ரெண்டாவது பிக்சர்ல உள்ளதை நீங்க பிரிச்செடுக்கலாம். அந்த வெள்ளை கலரு, ப்ரௌன் கலர் அப்படின்னு பிரிச்செடுக்கலாம். எஸ், கரெக்ட். ஸோ ஹெட்ரோஜினியஸ் இதை டிக் பண்ணிடுறேன். 9th போகலாமா? 9th என்ன கேட்டிருக்காங்க? ஹெட்ரோஜினியஸ் இதுல ரெண்டுல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பக்கத்துல உள்ளது வேரியஸ் லிக்யூட் மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படிதானே? அந்த மூலிகை சாறு மாதிரிலாம் இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. பூண்டு இது அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஜூஸ் தான். ஒரு தேநீர் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கும். கண்டிப்பா ஹெட்ரோஜெனிஸ்னா இந்த சைடில் உள்ளதான். இதுதான். ஏன்னா பிரிச்செடுக்க முடியும் நம்மளால. ஓகே, இது வேற லிக்யூடு, இது வேற லிக்யூடு சொல்லிட்டு இதுல அப்படி பண்ண முடியுமா? முடியாது. கரெக்ட். ஹோமோஜெனியஸ் ஒருபடித்தான கலவையில பக்கத்துல பருப்பு கலர் பருப்பெல்லாம் இருக்கு. இங்க என்னது அப்படின்னா அந்த பால் பவுடர் அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கு. இப்போ பால் பவுடர் தண்ணியில கலந்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா அந்த மிக்ஸ் அப் ஆயிரும். அதுக்கப்புறம் பால் பவுடர் மட்டும் தனியா கலர் எடுக்க முடியாது. அப்படிதானே? இப்போ ஹோமோஜெனியஸ்னா இதுதான். கிளியர் அண்டர்ஸ்டாண்ட்? அவ்வளவுதான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம புக்குக்கே போக வேண்டாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறதே நீங்க இனிமே சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த கலவை, இதெல்லாம் இந்த கலவை, ஹோமோஜெனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜெனியஸ் மிக்சர் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். இது கிளியரான ஸ்டூடெண்ட்? ஓகே, சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன், அதாவது செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ்ல அடுத்த சில டைப், 2 டைப் இன்னைக்கு பார்க்க போறோம். இயற்கையிலே பாத்தீங்கன்னா பெரும்பாலான பொருட்கள் மிக்சர்ல இருக்கு அப்படிங்கிற சொன்னேன். கலவையில இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? அப்ப நம்மளுக்கு தேவையான அந்த யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸை நீங்க அன்வான்ட் மெட்டீரியல், தேவையில்லாத சில மாசுகள் கூட இருக்கும், அதுல இருந்து அதை ரிமூவ் பண்ணி யூஸ்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் மட்டும் எடுக்கிறீங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து மெத்தடா பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருட்கள்லாம் பிரிச்சு எடுக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை பொறுத்து அந்த அந்த மெத்தட் நம்ம வேற வேற மெத்தட் யூஸ் பண்றோம். ஒரே மெத்தடை யூஸ் பண்ணலாமானா முடியாது. அது கரெக்டா? நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா மாவு சலிக்கைக்கு ஒண்ணு பண்ணுவாங்க, டீயை ஃபில்டர் பண்ணக்கு யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்னு. இந்த மாதிரி நிறைய வேற வேற மெத்தட் இருக்கும். சில இடத்துலாம் சுழவு வச்சு பண்ணுவாங்க. கிராமத்துலாம் சுழவுன்னு ஒண்ணு உண்டு. அரிசி கல்லுல இருக்கும்போது அதை அப்படி பண்ணும்போது கல்லுலாம் அப்படியே தனித்தனியா பிரிஞ்சு வரும், அரிசி தனித்தனியா பிரிஞ்சும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதோட இயற்பியல் தன்மைகள், பிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து தான் பண்ண முடியும் அப்படிங்க நான் சொன்னேன். லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன், இதுக்கும் அதான். ரைட். இப்ப போன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா திண்ம பொருட்கள் கலந்ததை நீங்க சொன்னீங்க. சப்ளிமேஷன் அதெல்லாம் திண்ம அம்மோனியம் குளோரைடு இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் அந்த பிளட் சாம்பிள்ஸ் பாக்குறதெல்லாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு 2 திரவங்கள் சேர்ந்தா கஷ்டம் தானே? 2 திரவங்கள், 2 லிக்யூட்ஸ் சேர்ந்திருக்கு. 2 லிக்யூட் சேர்ந்தா எப்படி சார் பிரிச்சிருக்க முடியும்? எஸ், அதுக்கும் மெத்தடு இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க, 2 லிக்யூட்ஸா எப்படி சார் கலந்த பிறகு எப்படி சார் இதை பண்ண முடியும்? இந்த 2 லிக்யூடும் 2 வாட்டர்னு எடுக்க போறது கிடையாது. நல்ல கொஸ்டின். 2 வாட்டர்னு எடுக்க முடியாது. ஒன்னு வாட்டரா இருந்தா இன்னொன்னு வந்து வேற சப்ஸ்டன்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? அசிட்டோன் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் கெமிக்கல் மாதிரி வரக்கூடிய அசிட்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா அசிட்டோன் வாட்டர் சேர்ந்திருக்கும், ஆயில் சேர்ந்திருக்கும். ஆயிலும் வாட்டரும் ஒண்ணு கிடையாது. கரெக்டா? இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 2 லிக்யூட் சேர்ந்தா, 2 லிக்யூட்ஸ் 2 திரவங்கள் சேர்ந்தா அதை எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கரைப்பான் சாறு இறக்கல். ஓகே. இன்னொன்னு பின்னாடி வருது, அது சிம்பிள் டிஸ்டிலேஷன், எளிய காய்ச்சி வடித்தல். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். அதாவது இந்த மெத்தட் எப்போ பயன்படும் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று கலக்காத 2 திரவங்கள், ஒன்றுடன் ஒன்று கலக்காத 2 திரவங்களுக்கு இந்த மெத்தட், அதாவது இம்மிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இம்மிசிபிள் லிக்விட். சரியா? ஒன்றுடன் ஒன்று கலக்காத அந்த இதுல அந்த வார்த்தை மட்டும் முக்கியனால அதை மட்டும் நினைச்சேன். ஒன்று ஒன்று கலக்காத அந்த திரவங்கள் இருக்குல்ல, 2 திரவங்களை பிரிச்சதுக்கு இந்த மெத்தடை யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இதோட தத்துவம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கரைப்பானில் இந்த 2 திரவங்களுக்கு இருக்கக்கூடிய கரைதன் வித்தியாசமாகும். வித்தியாசத்தோட அடிப்படை தான் இதோடைய அந்த தத்துவம். அதாவது என்னன்னா டிஃபரன்ஸ் இன் சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 திரவங்களுக்கு இருக்கக்கூடிய கரைதிறன் வித்தியாசம். கரைதிறன் வித்தியாசம் என்ன? எல்லா பொருளும் ஒரே மாதிரி கரையாது. கரெக்டா? எல்லா பொருளும் ஒரே மாதிரி கரையாது. அந்த கரைதிறன் 2 பேருக்கு உண்டான வித்தியாசத்தை வச்சுதான் இந்த மெத்தடை கொண்டு வராங்க. கரெக்டா? ஓகே. ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் அனிமேஷன் காமிக்கிறேன். அனிமேஷன்ல உங்களுக்கே புரியும்.
என்னென்ன நம்ம எடுக்கிறோம், அது எப்படி எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கரைப்பான் சாறு இறக்கல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ண போறோம்னா, ஒரு நிமிஷம் ஸ்கிரீனை உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து செப்பரேட்டிங் பனல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். அதுதான் கரைப்பான் சாறு இறக்கல். ஷேர் ஆயிட்டு இருக்கு ஸ்கிரீனு. இப்போ வந்துடும். எஸ், ஓகே, குட். ஸோ இந்த இருக்குல்ல, இதுதான். இது வந்து செப்பரேட்டிங் பனல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. அதாவது என்ன, கரைப்பான் சாறு இறக்கல், அதுதான். இதை வந்து என்ன சொல்றாங்க, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப பாருங்க, செலக்டட் மிக்சர். இதுல வந்து ஆயில் அண்ட் வாட்டர் ஆர் கெரோசின் ஆயில் வாட்டர் அப்படின்னு ரெண்டு பேர் எதுனாலும் எடுக்கலாம். நீரும் திரவமும் சேர்ந்திருந்தா ரெண்டு பேரும் ஒன்னா கலக்க மாட்டாங்க. டூ இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அவங்கலாம். கரைதிறன் வேற வித்தியாசமா இருக்கும். அப்படின்னா ஆயிலும் வாட்டரும் பொதுவாக நம்ம வீட்லயே அந்த சில டைம்ல நம்ம ஆயிலும் வாட்டர் கலந்துரும். கரெக்டா இந்த மாதிரிலாம் சில இடத்துல நடக்கும். ஸோ அதை எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க? அப்ப நான் இந்த மிக்சர்ல இந்த கலவையில ஆயில் மிக்சர் எடுக்கிறேன். அப்ப என்னுடைய ஒரு பீக்கர்ல பாருங்க அது இருக்கும். இருக்கா? எடுத்துட்டேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த பனல் வழியா இதை ஊத்த போறேன். இப்ப பாருங்க, ஊத்த போறேன். இப்படி ஊத்திக்கிறேன். சரியா? ஊத்திக்கிட்டு அப்புறம் இந்த பனலை எடுத்துருந்தேன் வெளில. சரியா? வெளியில எடுத்துறேன். திருப்பி ஒரு மூடி வச்சு மூடுறேன். மூடி வச்சு மூடின பிறகு இதை உடனே நம்ம ஆரம்பிக்க போற கிடையாது. என்னன்னா இன்னும் கொஞ்சம் கூழுக்க போறேன், ஷேக் பண்ண போறேன். ஸோ இதை எடுக்கிறேன், வெளியில எடுக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா ஷேக் பண்றேன். மேலே கீழே ஷேக் பண்ணணும். சரி, ஷேக் பண்ணணும். நீங்க லேப்லயும் இதான் பண்ணுவீங்க, ஷேக் பண்ணுவீங்க. ஷேக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்றீங்க. ஏன்னா உள்ள ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா உள்ள கொஞ்சம் கேஸ் இருக்கும். இப்போ நீங்க லிக்விட போட்டிருக்கீங்க, ஷேக் பண்ணிருக்கீங்க. அப்ப ஷேக் பண்ணனால ஒரு ப்ரெஷர் வரும். அதை ரிலீஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன். சரியா? பண்ண பிறகு இதை எடுத்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே நேரா தூக்கி திருப்பி இதே ஸ்டாண்ட்ல கொண்டு வைக்கிறேன். வச்சுட்டேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆயிலும் வாட்டரும் பாத்தீங்கன்னா, வாட்டர் கீழே இருக்கா, ஆயில் எண்ணெய் மேல இருக்கா, இதை நம்ம எடுக்க போறோம். ஸோ பிரிச்செடுக்கிறதுக்கு இந்த பீக்கரை கொண்டு வைக்கிறேன், அடியில கொண்டு வைக்கிறேன். இதை ஓப்பன் பண்றேன். இப்ப ஸ்டாப் பண்றேன். அவங்க ஸ்டாப் சொன்னாங்க, அதை ஸ்டாப் பண்றேன். ஏன்னா இந்த பீக்கர்ல வாட்டர் கலெக்ட் ஆயிட்டு, நீர் கலெக்ட் ஆயிட்டு. இன்னொரு பீக்கர் எடுக்கிறேன். ஏன்னா ஒரே பீக்கர்ல திருப்பி எடுக்கிறதுனால என்ன யூஸ், அப்படிதானே? இதை எடுக்கிறேன், திருப்பி ஆன் பண்றேன். இப்போ ஆயில் சேர்ந்துட்டு. சரியா? பாருங்க, தனித்தனியா எடுத்தேன். ஸோ இதுதான் இந்த மெத்தட், செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் யூசிங் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ல நம்ம பார்க்கறத செப்பரேட்டிங் ஃபனல் அப்படின்னு சொல்லக்கூடிய சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், கரைப்பான் சாறு இறக்கலை நீங்க பார்த்தீங்க. உங்க புக்ல இதே மெத்தட் கொடுத்துருக்காங்களா? பாருங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். படிக்காம என்ன போட்டிருக்காங்கன்னு, the denser liquid at the bottom forms a lower layer and the lighter liquid forms the topper layer. This indicates water is denser than oil அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது ஒண்ணும் இல்லப்பா, நீங்க தண்ணியும் எண்ணெயும் கலந்தீங்கன்னா யார் மேல இருப்பாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நீங்க மேபி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தண்ணியும் ஆயிலையும் எண்ணெயும் யார் மேல இருப்பா, யார் கீழே இருப்பா? வாட்டர் தானே கீழே இருக்கும், ஆயில் தானே மேல இருக்கும். கரெக்ட். ஏன் இருக்காங்கன்னு யோசிச்சிங்களா? ஏன் இருக்காங்கன்னா, எஸ், ஏன் இருக்காங்கன்னா அதோடைய அடர்த்தி தான் காரணம். அடர்த்தி, டென்சிட்டி. சரிங்களா? வாட்டர் வந்து ஆயிலை விட, எண்ணெயை விட டென்சிட்டி அதிகம். அதனால அவர் கீழே போயிடுவார். யாரெல்லாம் டென்சிட்டி, அதாவது வாட்டர் கம்மியா இருக்காங்களோ அவங்களாம் வாட்டருக்கு மேல வந்துடுறாங்க. ஆயிலோடைய டென்சிட்டி கம்மினால அவர் மேல வந்துடாது. இதுதான் சொல்லியிருக்காங்க. லைட்டர் லிக்விட் ஃபார்ம்ஸ் டாப் லேயர், மேல அவங்க இருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? வாட்டர் இஸ் டென்சர் தென் த ஆயில். அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, லேர்ன் பண்ணியாச்சு. கிளியரா? ஸோ இதை கலெக்ட் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சூப்பரா பார்த்துட்டோம். இது உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நான் நம்புறேன். கரைப்பான் சார் இதுக்கப்புறம் நம்ம எளிய பின்ன காட்சி வடித்தல பார்க்க போறோம். அப்போ இதுல எண்ணெயும் நீரும் கலந்துருந்தது. மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆயில் இருந்துச்சு. அந்த புனல்ல ஊத்துனீங்க, அப்படிதானே? அப்புறம் என்ன பண்ணீங்க, அதை எடுத்து அந்த புனல் வெளில எடுத்து இதை மூடிட்டு அப்படியே ஷேக் பண்ணீங்க. அப்போ லேயர் ஃபார்ம் ஆனிச்சு. மேலடுக்கு கீழடுக்கு, டாப் லேயர் பாட்டம் லேயர் அப்படின்னு பிரிஞ்சிருச்சு. கரெக்டா? இதுல நீங்க வேற எதுனாலும் எடுக்கலாம். இப்ப கெரோசின் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணெண்ணெய்
எண்ணெயை எடுத்து வாட்டர் கூட கனெக்ட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணி கூட இதை பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம கீழே உள்ளதை ஓப்பன் பண்ண உடனே அப்படி தண்ணி மட்டும் தனியா ஒரு பீக்கர்ல வந்துச்சு, ஆயில் ஒரு பீக்கர்ல வந்துச்சு. ஸோ இதன் மூலயமா டூ இம்மிசிபிள் லிக்யூட்ஸை நாம பிரிச்சு எடுத்துட்டோம். எஸ், சூப்பரா பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த கரைப்பான் சாறு இறக்கல் முறையில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னதுமா, இது வந்து ஜஸ்ட் ஒரு சாதாரண மெத்தடுக்கு மட்டும் இல்லாம இப்போ மட்டும் அதை கண்டுபிடிக்கல. முன்னாடியே, அதாவது பன்னெடுங்காலமாக மனிதர்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பழமையான முறை அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்க பெர்ஃப்யூம், அதாவது வாசனை திரவியங்கள் பார்த்திருப்பீங்கல்ல, பெர்ஃப்யூம்ஸ். அந்த வாசனை திரவங்கள் தயாரிப்பதிலும் டைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயங்கள் அப்படிம்பாங்க. நம்ம துணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயம் போடுவாங்களா, வெள்ளை கலரு, சோப்பு கலரு, கருப்பு கலர், அதெல்லாம் சாயம் தான். ஸோ இயற்கை மூலங்களிலிருந்து சாயங்கள் எடுப்பதிலும் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இதுதான் முதன்மையான ப்ராசஸ். சரிங்களா? இப்போ கூட நவீன மருந்தாக்க தொழிற்சாலை, அதாவது பாராமேட்டிக்ல வந்து இது யூஸ் பண்றாங்க. அப்புறம் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்ல பெட்ரோலியம் சுத்திகரிப்பு பண்ணுவாங்கல்ல, அதுலலாம் இதை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தடை நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் போலாமா? நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா சிம்பிள் டிஸ்லேஷன், எளிய காட்சி வடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய. இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, எளிய காட்சி வடித்தல் ஒரு கரைசல்ல இருந்து தூய திரவத்தை, அதாவது கரைசல் அப்படின்னா சொல்யூஷன் சொல்லுவாங்க, சொல்யூஷன், அதுல இருந்து ஒரு பியூரான தூய திரவத்தை, பியூர் லிக்யூட நீங்க தனியா பிரிச்செடுக்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? காட்சி வடித்தல் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஆவியாதல் ப்ராசஸ், அப்புறம் குளிர்வித்தல் ப்ராசஸ். ஆவியாதல்னா உங்களுக்கே தெரியும் எவாப்ரேஷன், குளிர்வித்தல்னா கண்டென்சேஷன் தெரியும். அதோடைய காம்பினேஷன் தான் டிஸ்லேஷன். டிஸ்லேஷன் அப்படின்னா என்னது? நம்ம இப்ப சொன்னோம்னா காட்சி வடித்தல். காட்சி வடித்தல் அப்படிங்கிறது ப்ராசஸ் ரெண்டோடைய மிக்சிங் தான். ஒண்ணு வந்து எவாப்ரேஷன். எவாப்ரேஷன்னா உங்களுக்கே தெரியும் ஆவியாதல், இங்க போட்டுறத ஆவியாதல். இன்னொன்னு அதுலயே நம்ம பண்ணக்கூடியது கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் கண்டென்சேஷன் அப்படின்னா குளிர்வித்தல். இந்த ரெண்டு ப்ராசஸ் சேர்ந்ததுதான் இந்த ப்ராசஸ். இது கிளியர் ஸ்டூடெண்ட்? இதை நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம அனிமேஷன்ல பார்க்கணும். என்னதான் நான் நடத்தினாலும் நீங்க அனிமேஷன்ல பார்க்கும்போது சூப்பரா புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, இமேஜின் பண்றதுக்கு. இப்ப என்ன நம்ம புக்ல படிக்கும் போது இமேஜின் பண்றதுக்கு போது ஆமாண்ணா எது கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஆனா இந்த சிமுலேஷன் வழியா பார்க்கும்போது, அந்த அனிமேஷன் வழியா பார்க்கும்போது ஓகே இது கூட இது கனெக்ட் பண்றாங்க, ஆமாண்ணா இப்படி வருதுன்னா புகை வருது, இந்த லிக்விட் பிரியுது அப்படின்னா உங்களால பார்க்க முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்றதுல இன்னொரு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க இதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு திரவங்கள் இருக்குல்ல, அந்த ரெண்டு திரவங்களுடைய பாயிலிங் பாயிண்ட், அதாவது கொதிநிலை புள்ளி ஹியூஜ் டிஃபரன்ஸா இருக்கணும். அதாவது கொஞ்சம் அதிகமான டிஃபரன்ஸ் இருக்கணும். ரெண்டுத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 40, இன்னொருத்தருக்கு 100, ஒருத்தருக்கு 50, இன்னொருத்தருக்கு 100, ஒருத்தருக்கு 30, இன்னொருத்தருக்கு 70, 80 அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டு லிக்யூட பாயிலிங் பாயிண்ட் வச்சிருக்கிற லிக்யூட தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். சரி, அதான் ஒரு கண்டிஷன். அதாவது அதோடைய பாயிலிங் பாயிண்ட்ல ஒரு நல்ல டிஃபரெண்ட் இருக்கணும், கொதிநிலை வேறுபாடு இருக்கணும். எவ்வளவு சார் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கும் நம்ம ஒரு சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க, மினிமம் 25K, அதாவது 25 கெல்வினோட அதிகமா இருக்கணும். அதுக்கு மேல நீங்க 40, 50 இருக்கலாம், ஆனா மினிமம் 25 கீழே இருக்கிற லிக்விட எடுத்து யூஸ் பண்ண முடியாது. 25 கெல்வின், கெல்வினா உங்களுக்கே தெரியும் என்னது, நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டா, SI அழகு. ஒரு லிக்விடோட பாயிலிங் பாயிண்ட் நம்ம சொல்றோம்னா கெல்வின்ல சொல்றோம்னா, இன்னொருல கெல்வின் சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் பாருங்க. 25 கெல்வினுக்கு மேல வந்துட்டுனா 26, 25 வரக்கூடாது, 26, 27 அப்படி வந்துட்டுனா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படின்னா மட்டும்தான் இந்த எளிய காட்சி வடித்த முறையை நம்ம பயன்படுத்த முடியும். உலகத்துல பல நாடுகள்ல கடல் நீர்,
அது அப்புறம் அந்த ஊவர் நீர்மாங்க, அதாவது பிளாக் ஈஸ்ட் வாட்டர், அதுல இருந்து குடிநீரை தயாரிக்க மெத்தடே பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் தான். பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட் இது. ஈஸியானன்னா லைக் அதுல நிறைய அப்பார்டஸ் வரும். பட் நம்ம அனிமேஷன் நம்ம எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு ஒரு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இப்போ என்னுடைய ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் எகெயின் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஷோ பண்ண போறேன். இது எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்க்க போறேன். என்னுடைய ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. வந்துட்டா? ஓகே, குட். இது நம்ம இப்பதான் பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல நான் வேற மெத்தடை யூஸ் பண்ண போறேன். அதாவது சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன். இதான்ப்பா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப். சரிதா? இதுல நீங்க வந்து நம்ம எல்லா அப்பார்டஸையும் எடுத்து நம்ம பண்ண போறது கிடையாது. நம்ம எல்லாத்தையும் திருப்பி கனெக்ட் பண்ண போறது கிடையாது. என்ன நடக்கு அப்படிங்கறத மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் ஈஸியா நம்ம பார்க்க போறோம். 2 லிக்விட எடுக்க போறேன். அதாவது வாட்டர் அசிட்டோன், பென்டேன் ஹெப்டேன், டொலியூன் ஹெக்சேன் அப்படிங்கிற மாதிரி 2 வேற வேற லிக்விட நான் எடுக்க போறேன். ஏன் சார் இவங்களை மட்டும் தான் எடுக்கணுமானா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவங்களுக்கு உண்டான அந்த பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 2 பேத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க அசிட்டோன் பாத்தீங்கன்னா அதோடைய பாயிலிங் பாயிண்ட் 56 டிகிரி செல்சியஸ், 56 டிகிரி செல்சியஸ். வாட்டருக்கு பாத்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஸோ 2த்துக்கு 44 டிகிரி செல்சியஸ் டிஃபரன்ஸ். ஸோ அதை எடுக்கலாம். இதே மாதிரி பென்டின் ஹெப்டேன் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு 68 டிகிரி செல்சியஸ், அப்புறம் டொலியூன் ஹெக்சேன் போட்டிருக்காங்கல்ல அதுல பாத்தீங்கன்னா ஒரு 48 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி ஹியூஜான டிஃபரன்ஸ் வரும். அதை நம்ம எடுக்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் ஒன்னே ஒன்று தான். ஏன்னா எல்லா மெத்தடும் ஒரே மெத்தட் தான். வாட்டர் அண்ட் அசிட்டோன் எடுக்கிறேன். வாட்டர் அண்ட் அசிட்டோன் எடுத்து நான் இது எங்க எடுக்கிறேன்னா இந்த இருக்குல்ல இந்த பீக்கர்ல எடுக்கிறேன். இதுல வாட்டர் அண்ட் அசிட்டோன் இருக்கு. இதுக்குள்ள 2 சேர்த்தே மொத்தமா எடுத்துறேன். எடுத்த உடனே இப்போ இதுல தெர்மாமீட்டரை கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்ப தெர்மாமீட்டர்ல வந்து 30ன்னு காமிக்கும். நான் இப்போ என்னுடைய சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்றேன். நீங்க என்னெல்லாம் பார்க்கணும்னு நான் சொல்றேன். ஒண்ணு இந்த தெர்மாமீட்டர் பாருங்க, இன்னொன்னு இந்த இடத்துலயும் பார்த்துங்க. என்ன இந்த இடத்துலயும் பாருங்க என்ன நடக்கும் பார்க்கலாமா? அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எஸ், என்ன நடக்கு? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் தெர்மாமீட்டர் அந்த ரீடிங் போகுது. ஒரு 56 பக்கம் நின்றோம். நின்றுட்டு இப்போ சைடில் உள்ளது பாருங்க, இங்கேயும் பாருங்க, சைடில் உள்ளது பாருங்க. பாருங்க ஒரு மாதிரி டிராப் வருதா? எஸ், புரியுதா? இது என்ன சார், என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அசிட்டோனையும் வாட்டரையும் எடுத்திருக்கீங்க. அசிட்டோனுடைய பாயிலிங் பாயிண்ட் 56 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்படிதானே? அசிட்டோன் அப்படிங்கிறது அது ஒரு வாட்டர் மாதிரி அவர் ஒரு திரவம் லிக்யூட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அசிட்டோன் வந்து 56 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஓகே ஓகே, டன். ஓகே, தேங்க்ஸ். அப்போ அசிட்டோன் வந்து அசிட்டோனுடைய அந்த பாயிலிங் பாயிண்ட் கொதிநிலை புள்ளி 56, வாட்டர் 100. கரெக்டா? அப்ப நான் கீழே உள்ளதுல 2த்தையும் ஹீட் பண்றேன். ஸோ டெம்பரேச்சர் மெதுவாக தான் ஏறும். 10, 20, 30, 40 ஏறும். 56 வந்தோடனே அசிட்டோன் பாயில் ஆகிறார், ஆவியா பேருவார். வாட்டர் லேட்டா தான் வருவார். அதுக்கப்புறம் தான், ஏன்னா 100 ரீச் பண்ணாதான் வரும். நீங்க அதுக்கப்புறம் ஹீட் பண்ணாதான் வரும். ஸோ அசிட்டோன் வேப்பர் ஆனோடனே சைல நீங்க பாக்குறீங்கல்ல, இதுல வாட்டர் ஃபில் பண்ணிருப்பாங்க. இந்த இருக்கலாம், இதெல்லாம் வாட்டர் ஃபில் பண்ணிருப்பாங்க. நான் அம்புக்குறி போட்டுருமா? அப்போ அது வழியா இந்த வேப்பர் போகும். வேப்பர் போன அது அசிட்டோன் வேப்பர் போனோடனே குளிர்விக்கப்படுகிறது. கண்டென்சேஷன். இதான் நம்ம குளிர்வித்தல் சொன்னோம்ல. ஃபர்ஸ்ட் எவாபரேஷன் நடந்துச்சு, ஆவியாதல் நடந்து, இப்ப குளிர்வித்தல் நடக்கு. அதுக்கப்புறம் அசிட்டோன் இதுல டிராப்பா சேர்ந்துருது. அப்ப இதுல மட்டும் என்ன சார் இருக்குன்னா வாட்டர் மட்டும் இருக்கும், இதுல அசிட்டோன் இருக்கும். பாத்தீங்களா? 2த்தையும் பிரிச்சு எடுத்தீங்களா? இதுதான் சிம்பிள் டிஸ்டிங்ஷன், எளிய காட்சி வடித்தல். கிளியரா புரிஞ்சுதா? அப்போ 2 அண்ணா சேர்ந்திருக்கு. அசிட்டோனையும் வாட்டரையும் நீங்க மிக்ஸ் பண்ணா உங்களால பிரிச்சு எடுக்க முடியாது, தனியா பிரிச்சு எடுக்க முடியாது. அப்ப இந்த மெத்தட்ல போட்டு நான் ஃபர்ஸ்ட் எவாபரேட் பண்றேன், ஹீட் பண்றேன். அதனால ஸ்டார்ட் பண்ண உடனே ஹீட் ஆகும். டெம்பரேச்சர் கூட 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 56 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம பார்த்தா போதும். ஏன்னா அப்பவுமே உங்களுக்கு அசிட்டோன் எல்லாருமே என்ன ஆயிடுவாங்கன்னா வேப்பர் ஆயிடுவாங்க, ஆவி ஆயிடுவாங்க. தண்ணி எப்போ 100 டிகிரி செல்சியஸ் ஆவி ஆகிற மாதிரி அசிட்டோன் 56 டிகிரில வேப்பர் ஆயிடுவாங்க. அதனாலதான் அந்த தெர்மாமீட்டர்ல கரெக்டா 56ன்னு இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த அசிட்டோன் வந்து நான்
வாட்டர்னு சொன்னக்கூடிய ஒரு டியூப் வழியா போக ஆரம்பிச்சோடனே குளிர்விக்கப்படுகிறது, கண்டென்சேஷன் நடக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஃபைனலா இந்த கிளாஸ்ல இந்த பிளாஸ்க்ல அசிட்டோன் தனியாக சேகரிக்கப்படுகிறது. வாட்டர் இதுல இருக்கும். அப்போ உங்களால ரெண்டுத்தையும் பிரிச்சு தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது கிளியரா ஸ்டூடெண்ட்? இங்க சொல்லிப்பாங்க சிம்பிள் டிஸ்டிலேஷன் யூஸ் ஃபார் த செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் கண்டெய்னிங் 2 immiscible liquids. இதான் நம்ம சொன்னதுதான். 25 கெல்வினுக்கு மேல இருக்கக்கூடியது. அசிட்டோனுக்கு வந்து 56 டிகிரி செல்சியஸ் and vapors are collected in a RB flask and water is left behind in the flask. வாட்டர் இங்கே இருக்கும், அசிட்டோன் அங்க இருக்கும். இதுதான் இந்த மெத்தட். ஸோ இந்த மெத்தடையும் நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டீங்க. நீங்க வீட்டை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரியும். ரெண்டுத்தையும் பிரிச்சு இருக்கிற மெத்தட். ஓகேவா? குட். ஸோ இப்போ நம்ம குயிக்கா ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்தோடனே ஹோமோஜெனியஸ் ஹெட்ரோஜெனியஸ் ஒரு படித்தான கலவை பலபடித்தான கலவைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம். கரெக்டா? இது ஒண்ணு பார்த்தோம். அடுத்து ரெண்டுமே ஒன்றொன்று கலக்காத இரண்டு திரவங்களை பிரிக்கிறதுக்கு சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மெத்தட் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது கரைப்பான் சாறு இறக்கல் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து அந்த புனல் அதெல்லாம் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கும். அப்படி குளுக்கணும், அப்புறம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணோம், வச்சோம், ஆயிலையும் வாட்டரையும் சேர்த்து வச்சு அந்த மெத்தட்ல ஆயிலையும் தனியாகவும் வாட்டரை தனியாகவும் பிரிச்சோம். ரெண்டாவது மெத்தட்ல 25 கெல்வினுக்கும் அதிகமான இரண்டு திரவங்களை எடுத்து, கொதிநிலை வேறுபாடு கொண்ட இரண்டு திரவங்களை எடுத்து அல்லது கரைசல இருந்து தூய திரவத்தை பிறகு சிம்பிள் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்றோம். சிம்பிள் டிஸ்டிலேஷன்னா என்னது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தட் இஸ் எளிய காய்ச்சி வடித்தல். இதுல ரெண்டு மெத்தட் இருக்கும். ஒண்ணு வந்து ஆவியாதல், இன்னொன்னு வந்து குளிர்வித்தல். கண்டென்சேஷன், எவாபரேஷன், இந்த ரெண்டோடைய கூட்டு தான் இது. சரியா? கிளியர் ஆயிட்டா? ரீகால் பண்ணியாச்சு. குட். இப்ப நான் அதை அழிச்சிருந்தேன். 5 வேர்ட்ஸ் டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட சயின்ஸ் நோட்டை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ஷன். சரிங்களா? எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் வார்த்தை எக்ஸ்ட்ராக்ஷன். சாறு இறக்கல் அப்படின்னு போட்டுக்கோங்க. சாறு இறக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை சாறு இறக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன். ரெண்டாவது டிஸ்டிலேஷன் காய்ச்சி வடித்தல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரெண்டாவது டிஸ்டிலேஷன் காய்ச்சி வடித்தல். ஃபர்ஸ்ட் வந்து தெரியும் எக்ஸ்ட்ராக்ஷன் சாறு வடித்தல் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து இதை சொல்லியிருக்கேன், டிஸ்டிலேஷன் காய்ச்சி வடித்தல். அப்புறம் கண்டென்சேஷன் ஆவியாதல். மூணாவது வார்த்தை கண்டென்சேஷன் ஆவியாதல். மூணாவது கண்டென்சேஷன் ஆவியாதல். நாலாவது வாட்டர் நீர். வாட்டர் நீர். வாட்டர் நீர். அஞ்சாவது பாயிலிங் கொதிநிலை. அஞ்சாவது பாயிலிங் கொதிநிலை. இதுதான் இந்த 5 வார்த்தை. நோட் பண்ணிக்கோங்க. இதை எழுதி போட்டோ எடுத்து அனுப்பணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், 5 வார்த்தை நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஹோம் ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. ஹோம் ஒர்க், ஹோம் ஆக்டிவிட்டி என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்த்த எளிய காய்ச்சி வடித்தல் முறை இருக்குல்ல, அதுதான் எளிய காய்ச்சி வடித்தல். இது என்ன பண்ணணும்னா, ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. அதோட பாகம் நம்ம புக்ல இருக்குன்னா நீர் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அது அந்த மெத்தட் எப்படி செயல்படுது, ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க எழுதணும். புரியுதா? இதுல நான் வந்து நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் டிஸ்டிலேஷனுக்கு வந்து ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் உப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். உப்பை தான் நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. தூய நீர், உப்பு நீர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நான் இங்கே அசிட்டோன் எடுத்தேன். ஏன் உப்பு எடுக்கலன்னா, உப்பு வந்து ரொம்ப தூரம் ஹீட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ரொம்ப அதிகமான இதுக்கு ஹீட் பண்ண வேண்டியிருக்கும். அதனாலதான் அதை நம்ம அனிமேஷன் வந்து அசிட்டோன் பக்கத்தில் இருக்கனால அதை காமிச்சிருப்பாங்க. அதுக்கு தான். பட் மெத்தட் எல்லாமே ஒண்ணுதான். புக்கில் உப்பு நீர் கீழே தங்கிரும், தூய நீர் தனியா போகும். நம்ம அனிமேஷன்ல தூய நீர் தங்கும், அசிட்டோன் அதுக்கு முன்னாடியே எவாபரேட் அந்த இதில் போய் சேர்ந்துடும். இதுதான் வித்தியாசம். பட் மெத்தட் எல்லாமே ஒண்ணுதான். கிளியரா ஸ்டூடெண்ட்? ஓகே, இன்னைக்கு இது கிளாஸ் போதும்.
மீதி இருக்கக்கூடிய அந்த செப்பரேஷன் மெத்தடை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நிறைசத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.